இவங்களோட பேச்செல்லாம் நம்ம வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் இன்னுமே அவங்க அரசியல் பார்த்துட்டு இருக்காங்க கரண்ட்டாக. டெய்லி டே டு டே வந்து அப்போ அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள். இந்த 15 நாளா கடமை கண்ணியும் கட்டுப்பாடோட இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து மக்கள் போற்றுவோர் போற்றட்டும், புழுதியில் தூற்றுவோர் தூற்றட்டும், அவர் கடமையை செஞ்சுக்கிறாரு. இப்ப ஸ்டாலின் அவரை துச்சாகமாக பேச வேண்டாம். அது அறிக்கை வந்து சும்மா பேச சொல்ற மாதிரி தான் இருக்குது. அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, அழுகுற மாதிரி அழுகணும், அது தவறானது சார். இவ்வளவு நாள் ஆண்டவன் அந்த கொளத்தூர் தொகுதியில மண்ணை கவ்வனுமே அவர் ஒரு மாற்றம் ஆயிட்டார் சார், ஒரு மாதிரி ஆயிட்டார். இப்போ அந்த அவர் சொல்றாரு துர்கா அவர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்களாம். எதுக்கு? உங்க அப்பா முட்டுது இல்ல, எங்க அப்பா முட்டும், தாத்தா ஆயாவுதா, தாத்தா பாட்டா பேச்சு கூட்டி கொல்லு பேச்சு, அதுக்கு மேல கொல்லு பேச்சு, ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் இல்லாத பாத்தீங்கன்னாரா. இப்ப எங்கன்னா குறையா இருக்குது போல இருக்குது, எம்டி இடம். அந்த இடத்த மடக்கிறதுக்கு பிளான் போட்டு இருப்பாரு, அதுக்குள்ள ஆண்டவனா பார்த்து மண்ணை கவிட்டாரு. இந்த ரெண்டும் ஓரம் கட்டிட்டு புதுமையா மக்கள் இப்ப தேர்ந்தெடுத்தாங்க. மாற்றம் வேணும். அந்த மாற்றத்துக்கு யார் மரியாதையான ஆளுன்னா விஜய் மட்டும்தான். அந்த மாற்றம் 15 நாளா நடக்கிறது இப்பதான். இது கொஞ்சம் இவங்க ஆட்சியில 50-100 நடந்திருக்கு. எது எம்ஜிஆர் ஆட்சியிலும் நடந்திருக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கும் நடந்திருக்கு சார். இதே மாதிரி கருணாநிதி ஆட்சியிலும் நடந்திருக்குது, இப்போ எடப்பாடி ஆட்சியிலும் நடந்திருக்குது. ஊர்ல இதெல்லாம் நிறைய நடக்கிறது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்திருக்கிறது சும்மா ஓரளா ஒரு மயிரிழதான். இத ஒரு பெருசா மலை மாதிரி ஆக்கி இவரு மடுகு. இப்ப MK ஸ்டாலின் எங்க விஜய் மலை, இது மடுவு. ஐயோ என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க இந்த பாட்டி. ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வெளியே வரதை இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆஃப்டர் விஜய் என்ட்ரி இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வெளியே வந்து பேசுகிறத, இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்குறவங்க. அதனால் இப்போ தான் என்னால் பார்க்க முடியுது. இவ்வளோ தெளிவான பேச்சு பேசியும் இப்போ தான் என்னால் பார்க்க முடியுது.